ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி நான் எப்படி ஷேர் எல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்க போகிறது முன்னாடி உங்களுக்கு 2 சாப்டர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். சாப்டர் 14 அண்ட் சாப்டர் 20. சாப்டர் 14 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஷேரை வந்துட்டு எப்படிலாம் செலக்ட் பண்ணணும், அதோட மினிமம் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் சாப்டர் 14ல் சொல்லியிருந்திருப்பாரு. சாப்டர் 20ல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஷேரோட ஃபேர் வேல்யூ எவ்வளோ இருக்கும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், ப்ளஸ் ஒரு கம்பெனியோட ஏர்னிங் பவர் எவ்வளோ இருக்கும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுலேருந்து நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ வைக்கணும், அதுலேருந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஷேரை வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினா நமக்கு வந்துட்டு லாபமோ நஷ்டமோ, லாபம் வந்தால் வந்துட்டு அதிக லாபம் கிடைக்கும், நஷ்டம் வந்துட்டு லிமிட்டடாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னோட கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட மார்க்கெட் கேபிட்டல் வந்துட்டு 500க்கு மேலே உள்ள கம்பெனி, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 8 கீழே உள்ள கம்பெனி, பிஇ ரேஷியோ வந்துட்டு 18 கீழே உள்ள கம்பெனி, கடன் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு 0.25 கீழே உள்ள கம்பெனியை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபேக்டர்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து ஃபில்டர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, கிரியேட் நியூ ஸ்க்ரீன், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோக்கு வரும். அதில் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட பேராமீட்டர்ஸ் அப்ளை பண்ணணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துட்டு 500க்கு மேலே இருக்க மாதிரி, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 18. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதை அப்ளை பண்ணியிருக்கேன். அது என்னன்னா டிவிடெண்ட் ஈல்டு. அது எதுக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டுன்றது வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்டரை வந்துட்டு கேர் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்குன்றக்காண்டி நான் ஒரு மினிமம் வேல்யூவாக ஒன்று வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இங்கே ரன் திஸ் query அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்கு இல்லையா, டவுன்லோட் ரிசல்ட் சொன்னீங்கன்னா இங்கே இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 62 கம்பெனி கிடைக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹெச்இஜி, பஜாஜ் கன்சியூமர், ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரியல்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட தாட் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட நாலேஜ் எப்படி அப்ளை பண்ண போகிறீன்றதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ எவ்வளோ கிடைக்கும்ன்றது வந்துட்டு டிசைட் பண்ண போகுது. இதை வந்துட்டு இதுலேருந்து நான் எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்னோட நாலேஜை பேஸ் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரைஸ் டு புக் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஒரு 9 ஸ்டாக்கு, ப்ராஃபிட் லாஸ்ட் ஒரு 5 வருஷம் ப்ராஃபிட் வந்து அதிகமான ஒரு 9 ஸ்டாக்கை தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். நீங்க கேட்கலாம், ஏன் வந்துட்டு பிஇ ரேஷியோ வந்துட்டு கம்மியான உள்ள ஸ்டாக் எடுக்கலாமே, அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்டாக் தானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நல்ல ஸ்டாக் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரே இண்டஸ்ட்ரியை உள்ள எல்லா ஷேரையும் நம்ம எடுக்கல, சார்ட் அவுட் பண்ணல. இதுல டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம கம்பேர் பண்ணி எடுக்குன்றது வந்துட்டு ஒரு கரெக்டான மெத்தடா இருக்கான்றது நான் ஃபீல் பண்றதுனால, சரி இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு டைரக்டா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது, பிளஸ் இந்த ப்ராஃபிட்ன்றது வந்து அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து டைரக்டா சார்ந்திருக்குது அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த 2 எடுத்திருக்கேன். ஸோ இன்னொன்று நீங்க கேட்கலாம், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியாக உள்ளது எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் தான் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு அளவு வரைக்கும் தான் அது வந்து கரெக்டான விஷயம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதோட கடன் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும், 0.25 மேலே இருக்கும். இருந்தாலும் வந்து நல்ல லாபம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வாங்குற கடனை வந்துட்டு வேற துறைகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு அந்த அந்த அது கரெக்டான ஃபேர் வேல்யூவா ஃபேர் மெத்தடா இருக்கான்றதுனால நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது 2 ஃபேர் மெத்தடா இருக்குமே அப்படின்றதுனால இது 2 இது ஃபில்டர் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 9 ஸ்டாக்கு, இதுல இருந்து ஒரு 9 ஸ்டாக்கு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஒரு 9 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது 9 ஸ்டாக் என்னன்னா, பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், ஜிஎன்எஃப்சி, சாம் கேஆர்ஜி பிஸ்டன்ஸ், நேஷனல் அலுமினியம், சாண்டர் மேக்னிஸ், திருமலை கெமிக்கல்ஸ், என்எம்டிசி அந்த மாதிரி இருக்குது. ப்ராஃபிட்ல வர்ற ஒரு 9 ஸ்டாக் வந்து இந்த 9 ஸ்டாக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. அதில் வர 9 ஸ்டாக்கு ஸ்டார் சிமெண்ட், ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், கிராஃபைட் இந்தியா, ஹெச்இஜி, மைத்தான் அலாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு 9 ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ 9+9 எனக்கு வந்து 18 ஸ்டாக் இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ எனக்கு 18 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. இந்த 18 ஸ்டாக் கிடைக்கும் போது நீங்கள் இன்னொன்று செக் பண்ணணும், ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்துட்டு கிராஃபைட்டும் ஹெச்இஜியும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதாவது
பிரைஸ் டு புக் வேல்யூ இது கம்மியா இருக்குது, ப்ராஃபிட் வேரியேஷன் இருக்கு இல்லையா லாஸ்ட் 5 இயர்ஸா அதுவும் அதிகமா இருக்குன்றது தான் இது வந்துட்டு கரெக்டா காட்டுது. ஸோ இந்த 2 கம்பெனி வந்துட்டு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கு. மற்ற கம்பெனிலாம் கம்பேர் பண்ணும்போது நான் அப்ளை பண்ண 2 ஃபில்டர்லயும் வந்துட்டு இது வந்திருக்குன்றனால இதுக்கு வந்து நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போறேன். ப்ரையாரிட்டி மட்டும்தான் கொடுக்க போறேன், இதை நான் செலக்ட் பண்ண போறேன் இல்லை. ஸோ இந்த 2 ஸ்டாக்கையும் நான் டாப் கொண்டு போக போறேன். அது ரிப்பீட்டடா இருக்க 2 வேலையை டெலிட் பண்ண போறேன். 2 ஸ்டாக் வந்து டெலிட் பண்ண போறேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 18 வந்து 16 ஆகும். 18 வந்து 16 ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இந்த 2 இதையும் வந்துட்டு டாப் கொண்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ஃபில்டர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கொண்டு போக போறீங்க, எப்படி வந்துட்டு உங்களோட தாட் ப்ராசஸ் வச்சு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட லாபம் நஷ்டம் எல்லாமே வரப்போகுது. இதுக்கும் உங்களுக்கு விட கிடைக்கும். நீங்கள் சாப்டர் 14 போனீங்கன்னா அது என்ன சொல்றாரு, நம்ம என்ன பார்த்துட்டோம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்துட்டோம், ஃபினான்ஷியல் கண்டிஷன், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்துட்டோம், நிலையான வருவாய் ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி பார்க்கல, பிஇ ரேஷியோ பார்த்துட்டோம், இபிஎஸ் லாஸ்ட் அதோட ஏர்னிங் பர் ஷேர் பார்க்கல, டிவிடெண்ட் ரெக்கார்டு பார்க்கல, பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்துட்டோம், ஏர்னிங்ஸ் growth பார்க்கல. ஸோ வந்துட்டு அதோட ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி அதோட growth பார்க்கல, டிவிடெண்ட் ரெக்கார்டு டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கல, இபிஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கல. ஸோ இந்த நாளை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர்ற ஃபில்டர்ஸ்லாம் இருக்க போகுது. அடுத்து எப்படிலாம் ஃபில்டர் பண்ண போறேன்றது இருக்க போகுது. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு வேற வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இதில் டைம் முடிஞ்சிட்டதுனால அதை உங்களுக்கு வேற வீடியோ காட்டுறேன். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 16 ஸ்டாக்கோட லாஸ்ட் 10 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். அது இபிஎஸோட ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்தேன் அப்படின்னா, சேம் அந்த ஸ்க்ரீனர் அப்படின்றது இல்லையா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் இது ஹச்இஜின்ற செலக்ட் பண்ணேன். அப்போ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னா கீழே வாங்க, இந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படின்ற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்கும் இபிஎஸ். நான் வந்துட்டு 2010 2019 வரைக்கும் எவ்வளோன்றதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துலையா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 16 கம்பெனிக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதோட ஆவரேஜ் ஏர்னிங் பர் ஷேர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆவரேஜ் ஏர்னிங் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் நீங்க எத்தனை வருஷம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது மொத்தத்தையும் கூட்டி 10 வருஷம் எடுத்திருக்கீங்க. நான் 10 வருஷம் எடுத்திருக்கனால 10ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி 16 கம்பெனியும் ஆவரேஜா எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்றத நம்ம சாப்டர் 20ல பார்த்தோம். ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டாக்கோட அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட இன்னைக்கு வேல்யூ கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு அதோட ஏர்னிங்ஸை விட 15 டைம்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. லெட்ஸே இன்னைக்கோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்துட்டு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா, சாரி இன்னைக்கோட ஒரு ஷேரோட இபிஎஸ் வந்துட்டு 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 150 ரூபாய்க்கு மேலே இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் இதுலேயும் ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வேல்யூ வந்துட்டு அதோட இபிஎஸ் வந்து 10 டைமுக்கு மேலே இல்லாத கம்பெனியாக செலக்ட் பண்ண போறேன் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மை தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அதோட ஏர்னிங் பர் ஷேர்லேருந்து 10 டைம் இருக்கலாம் அப்படின்றது தான் போட்டு அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வேல்யூன்னு கண்டுபிடிச்சேன். இதுலேருந்து 10 டைம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், அவரோட ஏர்னிங் பர் ஷேர்லேருந்து 10 டைம் இருந்தால் எவ்வளோ இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு as of 5th செப்டம்பர் 2019 அன்னைக்கு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் ஒன்னொன்னையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அது வந்துட்டு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்க்குறேன். பை சிக்னலா நோ சிக்னலா. பை சிக்னல் அப்படின்றது என்னது, அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு அதோட ஃபேர் வேல்யூக்கு ஈக்குவலாவோ இல்லை ஃபேர் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் வந்துட்டு அதை பை சிக்னல் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, அதோட ஏர்னிங் பர் ஷேரும் செம்மையாக இருக்குது, ஆனால் ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, ஆனால் அதை விட கம்மியாக தான் வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு இது சுட்டி காட்டுது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இங்கே பை நோன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு பை தர்றதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு டாப்லையும் நோ கொடுக்குறதுலையும் கீழேயும் கொண்டு போகிறேன். ஸோ பை கொடுத்ததெல்லாம் நான் டாப்லையும் நோ என்னென்ன கொடுத்ததெல்லாம் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது.
ஜஸ்ட் பிகாஸ் வந்துட்டு அது கரண்ட் ஃபேர் வேல்யூக்கு ட்ரேட் பண்ணல அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும் ரிஜெக்ட் பண்ண வேணாம். அஃப்கோர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்றதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ல உங்களோட லாஸ் வந்து கட்டுப்படுத்தப்படலாம். பட் நான் பண்ணலை. ஏன் பண்ணலன்றது ஒரு இதை சொல்றேன். அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது பைசிக்கல் கொடுத்த கம்பெனி வந்துட்டு வேற விதத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவா இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் பண்ணலை. இப்போ இந்த 16ல வந்துட்டு நான் ஒரு 3 இதை டெலிட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா என்எம்டிசி. இந்த என்எம்டிசி ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கிறேன், டெலிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணேன்றதை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.